ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மாணிக் விஷன் டிவி. மாணிக் விஷன் டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் நம்பர்ஸில் ஸ்ரீசக்தி லாட்டரியில் SS 456வது குழுக்கள் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நம்பர் மேலே ஒரு ஃபோக்கஸ் இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி டேட் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மாதம் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டேட் வைஸில் அடிக்கிறதுக்குண்டான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இது ரொம்ப க்ளூ ரொம்ப நாளாக கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி டேட் வைஸில் வரதுக்குண்டான சான்சஸ் இருக்குது. இது ரெண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7, இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9, 2 729 இந்த மாதிரி சான்சஸ் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே டபுள்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இது ரெண்டுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7, இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னாக்க 4 வரலாம், இங்கே வந்து 7 வரலாம். அப்போ 747. ஸோ ஆரம்பத்திலே சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன் வரதுக்குண்டான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளையாடுங்க. கண்டிப்பாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24ஆம் தேதி நம்ம கிட்டத்தட்ட வீடியோ போடல. ஸோ அந்த வீடியோ ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 496 அடிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நாள் வந்து பார்த்தீங்க அப்போ நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம். நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறீங்க. இதில் என்னென்ன கொடுத்துருக்கீங்க, நான் என்ன கொடுத்துருக்கேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போடுறதுங்களே. நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைப் நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும். உங்களோட ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதனால் ஆதரவு கொடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வந்து சேருங்கிறத சொல்லிட்டு நான் என்ன 23ஆம் தேதிக்கு என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 562 அடிச்சிருக்காங்க. நம்ம என்ன கால்குலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா 952 5 2ஓட காம்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பர் சொல்லியிருந்தேன். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாகவே பாஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்பினேஷன் போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 5 பவர் நம்பரில் 5 வந்து நான் 5ஓட கனெக்ட் ஆகிய ஒரு நம்பர் 2க்கு சான்சஸ் இருக்குது சொல்லியிருந்தோம். இந்த 2 நம்பருமே அழகாகவே பாஸ் ஆகிருக்கு. இதுலேருந்து ஒரு நம்பர் கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு 6 பாஸ் ஆகிருக்குங்க. ஸோ இதோட காம்பினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அழகாக கொடுத்துருக்கோம். 2 இதோட 2 5ஓட காம்பினேஷன் சூப்பராக கொடுத்துருக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 456 கொடுத்துருக்கோம். 6ஓட காம்பினேஷன் 5ஓட காம்பினேஷன் சூப்பராக வந்து வின் ஆகிருக்குங்க. அதே மாதிரி ஆல் போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பர் 562க்கு பதில் 565 டபுள்ஸ் நம்பராக கொடுத்துருக்கோம். இங்கே இருக்க 52லேருந்து நம்ம இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணியிருந்தாலே போதுங்க 100% சக்ஸஸ்ஃபுல்லான ரிசல்ட் கிடச்சிருந்துருக்கு. இங்கேருந்து நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் டேரெக்டாகவே பாஸ் ஆகிருக்கு. அழகாக சூப்பராக தட்டியிருக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்த நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரிசல்ட் இதுக்குள்ளேயே இருக்குது. பி போர்டில் 6 வச்சுருக்கோம். சி போர்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்க 2 வச்சுருக்கோம். அப்போ பிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாகவே 2 பாஸ் ஆகி 62 அழகாக பாஸ் ஆகிருங்க. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 5ஓட காம்பினேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6 5ஓட காம்பினேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தோம். இங்கே 42ஓட காம்பினேஷன். இந்த காம்பினேஷன் காம்போ எடுத்து பண்ணியிருந்தாலே பார்த்தீங்க அப்படின்னா 100% வின்னிங் கொடுத்துருக்கோம். எந்த ஒரு மாற்றம் இல்லாமங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். விஜயகுமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கு 6ஓட காம்போ கொடுத்துருக்காரு காம்பினேஷன். பி போர்ட்லேயும் 6 சக்ஸஸ்ஃபுல் பண்ணி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இளங்கோவன் செல்லம்மாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5ஓட காம்பினேஷன் கொடுத்துருக்காரு. செந்தில்குமார் வேறு லெவல் ஒன்றாலுமே 562 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6-2 பிசி சூப்பராக வின் ஆகிருக்குங்க. எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் 100% வின்னிங் கொடுத்துருக்காருங்க பிசி. அதே மாதிரி ஃபிரோஸ்கான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 ஆல் போர்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி 654 காம்பினேஷனும் யூஸ் பண்ணியிருக்காருங்க. நல்ல அருமை. அடுத்து கார்த்திக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி போர்டில் சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. அழகு சங்கர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 ஏ போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸ்ரீசேகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க ஆல் போர்டில். அதே மாதிரி மைதீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6ஓட காம்போ சூப்பராக கொடுத்துருக்காரு. மீரா மஹைதீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் டேரெக்டாக வின் கொடுத்துருக்காரு கேரண்டி நம்பர். அது மட்டும் இல்லாமல் ஏசியும் அதாவது சியும் பி போர்டும் ஏ போர்டும் வந்து பி போர்டும் சி போர்டும் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக கொடுத்துருக்காருங்க. செல்லதுரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 ஆல் போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. 6 பி போர்டில் யூஸ் பண்ணியிருக்காரு. அப்போ ஏபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலக்டிவாக இருந்திருக்கு. அதே மாதிரி ரஃபீக் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 5 2ஓட காம்பினேஷன் சூப்பராக நடிச்சு கொடுத்துருக்கு. அது இல்லாமல் சி போர்ட் டேரக்ட் இருந்துங்க கேரண்டி நம்பர். அடுத்து கோபாலகிருஷ்ணன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 654 கொடுத்துருக்காருங்க. காம்பினேஷன் சூப்பர். 5 6ஓட காம்பினேஷன் இருக்குங்க. சந்திரசேகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்டில் 2 5 பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. நல்லா அழகாக வின் ஆகிருக்கு. அதே மாதிரி குமார் கோமதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 5ஓட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. சிவகுமார் சிவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்டில் 6 பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. இவரோட பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது. முன்னாலுமே சூப்பர் தான். ரொம்ப நன்றி நண்பா. அடுத்து சிராஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் நம்பருங்க சூப்பராக வின் அடிச்சு கொடுத்துருக்காருங்க. பாக்ஸ் நம்பர் அழகாக 100% வின்னிங் கொடுத்துருக்காருங்க. 625 கொடுத்துங்க.
செம்மையான பாக்ஸ் நம்பர் வின்னிங், 100% வின்னிங் ஆகிருக்கு. ரொம்ப நன்றி நண்பா. ஆர்கே ட்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 261 கொடுத்துருக்காங்க. 265 இருந்தாலும் அழகாக பாக்ஸ் நம்பர் வின் ஆகிருக்கும். இன்னொன்று அருமையாக சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கமெண்ட் கொடுத்துருக்கீங்க. இன்னொன்று நன்றி நண்பா. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் கமெண்ட்ஸ் கொடுத்த அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றி. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்மளே நீங்கள் கொடுக்குற ஒரு ஷேர்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கமெண்ட்ஸ் வருது. அந்த கமெண்ட்ஸில் வந்து நிறைய சக்ஸஸ்ஃபுல் பண்ண முடியுது. அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் கொடுத்துருங்க நீங்களும், ப்ளஸ் ஷேர் பண்ணி விட்ருங்க நண்பர்களே. நீங்கள் கொடுக்குற ஒரு ஷேர்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் வந்துச்சு அப்படின்னாக்க கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ்ஃபுல் பண்ண முடியும். எனக்கும் ஒரு நம்பிக்கையாக இருக்கும், பூஸ்டப்பாக இருக்கும் நண்பர்களே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி சக்ஸஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்மளோட வீடியோ உடனுக்குடன் வந்து சேருங்க சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன நம்பர் வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 25ஆம் தேதி முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம், 2 நம்பர் கொடுத்துருக்கோம். 729 747 கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 946 பேஸ் பண்ணி நம்ம ரிசல்ட் எடுத்திருக்கோம். அதனால் பல நாள் கிட்டத்தட்ட ஸ்ரீசக்தியில் வாரங்கள் எப்படி அடிச்சிருக்காங்க, டெய்லி லாட்டரிஸையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பேரிசன் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி கம்பேரிசன் பண்ணல வந்து பார்த்தீங்கன்னா ஏஎன்பிஎன் சி போர்டு என்னென்ன வரதுக்கான பாசிபிலிட்டிஸ்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஏ போர்டில் 6-0, பி போர்டில் 3-7, சி போர்டில் 4-8 வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. இது முழுக்க என்னோடய கால்குலேஷன். உங்களோட கால்குலேஷனுக்குள்ளே இந்த நம்பர் வந்ததுன்னா தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க நண்பர்களே. அதே மாதிரி பவர் நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்ததுன்னா பவர் நம்பரில் 1-3 வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3க்கு ஒரு சான்ஸ் இருக்குங்க. அதே மாதிரி 1 கூட காம்பினேஷனாக வரதுக்குண்டான சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சி போர்டோட காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4-8 காம்பினேஷன் சான்சஸ் 99% இருக்குங்க. அதே மாதிரி கனெக்ஷன் நம்பர்ஸ் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போர்டில் இல்லாத நம்பர் 2, 5, 9 கொடுத்துருக்கோம். ஏன்னா நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2, 5 வந்திருக்கிறதுனால இன்றைக்கி வருமா வராதா அப்படிங்கிற முன்னாள் வந்திருக்கிறதுனால காம்பினேஷன் வேண்டாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 4, 9, 6 வந்திருக்கனால 9 வந்தால் ரிப்பீட்டடாக 9 வரதுக்குண்டான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால இந்த 3 நம்பரில் ஒரு நம்பர் கண்டிப்பாக தட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இதோட காம்பினேஷன் நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஆல் போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3, 4, 7 வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. இது உங்களோட கணக்கு வழக்கில் இருந்ததுன்னா தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த நம்பர் ஆல் போர்டில் உங்களுக்கு என்ன நம்பர் வருதோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்க நண்பர்களே, நம்மளோட நண்பர்களுக்கு பயன்படும், மறக்க வேண்டாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசி நம்பர்ஸ் 3 டிஜிட் மிக்சிங். இந்த மிக்சிங் நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னோட கணக்கு வழக்கில் இருக்கிற நம்பர் 634, 078, 384, 607, 373, 130 அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7ஓட காம்பினேஷன், 4ஓட காம்பினேஷன், 8ஓட காம்பினேஷன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் 8ஓட காம்பினேஷன் 4ஓட காம்பினேஷன் 2 டைம்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 காம்பினேஷன் ஆகி வர நம்பர் 3, 8, 4 384க்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 நம்பரையும் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி போர்டில் என்ன நம்பர் வருதோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க, நம்மளோட நண்பர்களுக்கும் பயன்படும், மறக்க வேண்டாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் நம்பர். இன்றைக்கி நம்ம பவர் நம்பரில் உங்களுக்கு முன்னாடி தெரியும் நம்ம கொடுத்துருக்க பவர் நம்பர் 1, 3, இதில் 4, 7 சான்சஸ் அதிகம். அதே மாதிரி கனெக்ஷன் நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2, 5, 9 கனெக்ஷன் நம்பர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்ம எப்படி கனெக்ட் பண்ணி எடுத்துருக்கோம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்குள்ள அமைக்கிற வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. இதில் எந்த நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பர் இதில் இருந்தாலும் இதில் இருந்தாலும் பாக்ஸாக எடுத்துக்கோங்க, நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி இங்கே இருக்க நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 142, 759, 314, 953, 542, 438. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 384 நமக்கு செலக்ட் பண்ணியிருக்கோம், 438 பாக்ஸ் நம்பர். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர் செலக்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 953ங்கிற ஒரு நம்பர் செலக்ட் பண்ணலாம். கிட்டத்தட்ட என்னோடய பேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 செலக்ட் பண்ணுற நம்பர் மட்டும்தான் நம்ம எடுத்து கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3க்கு நீங்கள் ஒரு சான்சஸ் இருக்குங்கிறது என்னோட கணிப்பு. உங்களோட கணிப்பில் 3 வந்தால் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க நண்பர்களே, மறக்க வேண்டாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது கேலண்டர் கேஸ். கேலண்டர் கேஸ் மட்டும் இல்லாமல் இந்த நம்பர்லேயும் எந்த நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த நம்பர் பாக்ஸாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 4ஓட காம்பினேஷன், அப்போ 3, 4 வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நிறைய சான்சஸ் இருக்குங்க வர்றதுக்கு. 99% என்னோட கணக்கு வழக்கில் இருக்குது. உங்களோட கணக்கு வழக்கில் இருந்தால் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுங்க, மறந்துட வேண்டாம்.
அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேலண்டர் கேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் கேலண்டர் கேஸ் படி இங்கே ஒரு நம்பர் கம்மியாக கொடுத்துருக்கோம். 252 கேலண்டர் கேஸ் 25/2/2025 தேதிப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேதியும் மாதத்தையும் வச்சு அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் 252க்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி 729ஓட கூட்டுத்தொகையெல்லாம் சேர்த்து அதே மாதிரி டிஃப்ரெண்ட் கால்குலேஷன் மைனஸ் பண்ணி எடுத்தோம்னாக்க 375ங்கிற நம்பருக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 747 நம்ம முன்னாடியே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த நம்பருக்கு ஒரு பிரகாசனமான ஒரு சான்சஸ் இருக்குது. 4 7ஓட காம்பினேஷன் 3 எடுக்கலை அப்படின்னு சொன்னால் 7 எடுக்கிறதுக்குண்டான சான்சஸும் டபுள்ஸாக 7 வர்றதுக்குண்டான சான்சஸும் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த நம்பரை ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர் நான் கன்சிடரேஷன் கொடுக்குறேன். அதே மாதிரி அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர் சொன்னால் இந்த நம்பர் நம்ம எடுத்துக்கலாம் நம்பர்களே, மறக்க வேண்டாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இதில் நீங்கள் எந்த நம்பர் சூஸ் பண்ணாலும் பாக்ஸாக எடுத்துக்கோங்க, நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. இங்கேருந்து செலக்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போட்டு செலக்ட் பண்ணிக்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோவுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க, எனக்கு ஒரு ஆதரவாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வந்து சேருங்க சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 384 செலக்ட் பண்ணியிருக்கோம், 373 செலக்ட் பண்ணியிருக்கோம், தென் வந்து பார்த்தீங்கன்னா 314, 953, 252, 747. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3ஓட காம்பினேஷன் 4ஓட காம்பினேஷன் வந்து இருக்குது. இதே மாதிரி 2ம் இதுவும் வந்து பார்த்தீங்க 7ம் 2ம் மட்டும்தான் தனியாக இருக்குங்க. அதே மாதிரி 432 இங்கேருந்து எடுத்தீங்க அப்படின்னா 432 வர்றதுக்கும் 155 ரிப்பீட்டடாக வர்றதுக்கும் 392 வர்றதுக்கும் 733 வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு 478, 734. ஸோ இந்த மாதிரி காம்போ எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த நம்பர்லேருந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா 100% சக்ஸஸ்ஃபுல் பண்ண முடியும். தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணலாம், மறக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது ஏபிபிசிஏசி நம்பர்ஸ். இந்த ஏபிபிசிஏசி நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னோட கணக்கு வழக்கில் இருக்கிற நம்பர் 63, 34, 71, 92, 58, 48, 13, 70, 75, 33க்கு சான்சஸ் அதிகம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3ஓட காம்பினேஷன் நம்பர்ஸ் 3 4 முன்னாடி நம்ம போர்டில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 9 2ஓட சான்சஸ், 7 5ஓட காம்பினேஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5 நம்பருக்குள்ளே அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதில் எந்த நம்பரை சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை பாக்ஸாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி என்னோட கணக்கு வழக்கில் இல்லாத நம்பர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க, நம்மளோட நண்பர்களுக்கு பயன்படும், மறக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் ரொம்பவே நன்றி. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட். உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நண்பர்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்நாள் பொன்னாளாக இனிய வாழ்த்துக்கள் சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மாணிக் விஷன் டிவி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.